காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜான் 15ஆம் அதிகாரத்துல திருப்பி கொள்ளுங்க. அங்க ஜீசஸ் ஆண்டவர் ஒரு முக்கியமான he was giving தன்னுடைய இட் வாஸ் நாட் டு எவ்ரி ஒன். விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த 13, 14, 15, 16, 17 he ஸ்பெசிபிக்கலி தன்னுடைய சீஷர்களோட தனிப்பட்டவராக அவர்களுக்கு நிறைய கடைசி பிஃபோர் கோயிங் டு த கிராஸ் he gave some கவுன்சில் அவர் கொடுக்கிறார். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா he will tell, அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, அவர் யாரா இருக்கிறாரு, நீங்க யாரா இருக்கிறோம். சோ இந்த 2 பேரும் இணைஞ்சா என்ன நடக்குங்கிறத தான் அவர் சொல்லுவாரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். சோ he compares நம்மையும். சோ அவர் என்ன சொல்றாருங்க, your life will be blessed when you hold on to Jesus. இரவுல கூட hang on to God. இன்னும் கொஞ்சம் வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன் யூ மே பி கோயிங் த்ரூ இந்த இரவுல. ஆமென். ஐ டோன்ட் நோ நீங்க கடந்து போய் கொண்டிருக்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஈவன் இந்த நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிற பாதை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, என் சிப்ளிங்ஸுக்கு தெரியாம இருக்கலாம், என் ஸ்பௌஸுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம். இட் மே பி லைக் ஏ ஹார்ட் பிரேக், ஹார்ட் பெயின். உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாம விழுங்கவும் முடியாத ஒரு கட்டத்துல நீங்க இந்த இரவுல இருக்கலாம். ரிமெம்பர் ஒரு காரியம், ஆமென், நான் என்ன பண்றது, ஏது பண்றது, ஹவு, நான் இதை எப்படி எனக்கு மாறுங்கிற கேள்விகளோட நீங்க இருக்கலாம். Amen. That will come naturally, மனுஷனுக்கு வரும். பட் வாட் டஸ் காட் சே? நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கும் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் காட் ஹஸ் பிளான் A to Z. இந்த வாழ்க்கையில அவர் எல்லாத்தையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காட் இஸ் நாட் அன்அவேர். அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது உங்க வாழ்க்கையில. எவ்ரிதிங், ஒரு தலைவலி வந்தாலும் அவருக்கு தெரியும். இஸ் அவேர் ஆஃப் எவ்ரிதிங். டோன்ட் எவர் திங்க் இஸ் அன்அவேரா இருக்கிறாருன்னு மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. He knows everything. He knows your pain. He knows your tears. Hallelujah. அதனாலதான் நீங்க சங்கீதம் 56:10 படிச்சீங்கன்னா அதுல சொல்லும், ஆண்டோடைய வசனம் சொல்லும், சங்கீதக்காரன் சொல்லுவான், என் கண்ணீரை உடைய துருத்திகளில் வைத்திருக்கிறீர். யூ have saved my tears into your bottle. ஆண்டவரே, he knows everything. உங்களுடைய அங்கலாய்ப்பு தெரியும், உங்க போராட்டம் தெரியும். God is aware of everything, every issues of life. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, your own spouse may not understand you. உங்க கணவனோ மனைவியோ கூட உங்களுடைய கடந்து போகிற பாதை புரியாம இருக்கலாம். புரியாததுனால they may be using many words, அநேக வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். you may be just longing, ஏதோ ஒரு மூலையில நீங்க என்ன பண்ணலாம், ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு நடுவுல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி கூட நீங்க சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்துல there may be nobody to comfort you, nobody to give you hope. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அவர் hold on to some time. இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் என்ன பிடிச்சுக்க, கொஞ்சம் என் மேல நம்பிக்கையாயிருன்னு கர்த்தர் சொல்லி கொண்டாரு. பிகாஸ் your time of miracle is already at the hand. உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் it is on, அவர் ஏற்கனவே it is on the way, it's on hand. இது நடக்க போகிற, சீக்கிரத்துல நடக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏங்க? because you are the sons and daughters of God Almighty. நீங்க வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க, உங்களுடைய அப்பா என்ன பண்றாரு, நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய மக்களா இருக்கிறீங்க. அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாருங்க, நடுவழியில விட்டுற மாட்டாரு. யூ மே பி சிக், பாடியில சிக்கா இருக்கலாம், மனசுல சிக்கா இருக்கலாம், உங்க மைண்ட்ல சிக்கா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ இன் வாட் வே, வாட் கண்டிஷன் யூ ஆர், பட் ஐ நோ, ஒரு காரியம் தெரியும், I know who my God is. என் ரட்சகர் யாருன்னு தெரியும். அவர் என்ன உங்களுக்கு செய்ய முடியும்னு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது தேடி போய் அற்புதம் செஞ்சாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு அவர் செய்வார். இன்னைக்கு இரவுல அவர் செய்ய முடியும். அவரால முடியாதது ஒண்ணுமில்ல.
Amen. Hallelujah. Everywhere Jesus presence were there. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு அற்புதங்கள் நடந்தது. பைபிள் சொல்லும் when they இயேசு ஒரு இடத்துல இருக்கும்போது அவருடைய பவர் began to move for miracles. அற்புதம் செய்கிற சக்தி அங்க வெளிப்பட்டதாம். Hallelujah. So it's right now. இது ஏதோ எழுதப்பட்ட ஜஸ்ட் படிச்சுட்டு போறதுக்கு இல்ல. Still it happens because we don't worship a dead God. அவர் மரித்தும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து அவர் சொன்னார், நான் உயிர் உள்ளவனா இருக்கிறேன் என்று சொன்னார். Amen. அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறார். He showed himself alive to his disciples. Hallelujah. அவர் பரத்துக்கு எடுத்துக்கொண்டு போனவர் இன்னைக்கு சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். He is still seated on the throne. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு விருப்பமானதை எல்லாம் பூமியில செய்து கொண்டுதான் இருக்கிறார். So don't worry about anything. Just hold on to God. என்ன சொல்றாருங்க? யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது Jesus gives a beautiful word. நானே திராட்சை செடி. It means அவர் சொல்றார் I am the wine. அப்போ ஆண்டவர் சொல்ல there is no other than Jesus. நானே, நான் மாத்திரம்தான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்ன இருக்கிறாதுங்க? நீங்கள் கொடிகள். Amen. Jesus declares, நான் திராட்சை செடிப்பா, நீங்க கொடிகள். It means I'm carrying you, I'm holding you. Amen. Hallelujah. செடிதான் இந்த கொடியை தாங்கிக்கிட்டு இருக்குதான். இந்த செடிதான் அந்த திராட்சையை தாங்கி கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். I am holding on to you, I am nourishing you. நான் தான் உங்களை போஷிக்கிறேன், நான் தான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். Everything that I have, I'm giving to you. இயேசு சொன்னார், என் ஜீவனையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என் ஜீவனை, ஹalleluya, என் ஆடுகளுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. So when Jesus was saying, I am the vine, you are the branches, Jesus was saying everything resources, life. அவர் சொல்றார், சுகம், ஆரோக்கியம், பலன், everything, love, peace, எல்லாம் அவர் சொல்றார், it's with me. And if you, நீங்க கொடிகளா இருக்கிறதுனால you can have it. நீங்க you can பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில், என்ன சொல்றாருங்க? 5ஆம் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் சொல்றாரு, see, this is me, God telling you. அவர் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். இந்த ரியலைசேஷனுக்குள்ள வந்து if you hold on to me, நான் உங்களை தான் பிடிச்சிருக்கிறேன், நான் உங்களை கைவிடல, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிடாமல் ஏற்கனவே நிறைய முறை வாக்கு பண்ணி இருக்கிறாரு. பட் you hold on to me. நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்களானால், if you hold on to me, if you hold on to me, you மிகுந்த கனிகளை கொடுப்ப. என்ன கனி கொடுப்போங்க? What fruit you will give? Amen. You will give what Jesus gives you. Hallelujah. இயேசு எதை கொடுக்கிறாரோ அதை தான் கொடுக்க முடியும். You cannot produce any other fruit other than Jesus. You hold on to Jesus. If you hold on to Jesus, you will give healing, you will give peace, you will give joy. நீங்க கொடுக்க முடியும். That will be a production, produce. Hallelujah. அதான் சொல்ற, என்னால, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. Without me, without you holding to me, without you abiding to me, என்னில நீங்க நிலைத்திருக்கலனா, என்ன நீங்க பிடிச்சு கொள்ளனா, என்னில நீங்க வாழலனா, நீங்க ஒண்ணு கொடுக்க முடியாது, ஒண்ணு செய்ய முடியாதுப்பா. Just hold on. Just hold on to me. இன்னைக்கு உலகத்துல எத்தனை முறை எத்தனை பேர் என்ன பண்றாங்க? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு மிகவும் வேதனைக்குரிய காரியங்கள் வரும்போது we try to deviate our path from God. நமக்கு இம்மிடியேட்டா எங்க நமக்கு பலன் கிடைக்கும், எங்க எனக்கு இதனால விடுதலை கிடைக்கும், we try to leaving Jesus and we try to go some other place. அது நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்னைக்குமே எப்பவுமே
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உங்களுக்கு என் சமாதானத்தை கொடுக்கிறேன். I will give my peace. Jesus said, I don't give. நான் வேற யாருடைய சமாதானத்தை கொடுக்கல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Hallelujah. I will give you my salvation, my shalom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் அவர் சில பேர் அநேக நேரத்துல சுகமாக்கும் போது அவர் சொல்லுவார், go in peace. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த இரவுல உங்களுக்கு பெரிய விசுவாசம் இல்லாம இருக்கலாம். Just on the word Jesus. Jesus. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி பாருங்க. I believe tonight you will have a miracle. Hallelujah. The miracle comes from Jesus, from the life of Jesus. அவர் ஒரு முறை சொல்லிட்டார்னா அவர் மாறவே மாட்டாரு. At whatever cost. மல்கியா 3:6 சொல்லும், நான் கர்த்தர், நான் மாறாதவர். God is a God who doesn't change. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று சொல்லி இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்லி இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். நான் ஆதி முதலாய் நானே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். So he doesn't change. He doesn't change. God doesn't change. என்னாகமும் நீங்க 23:19 நினைக்கிறேன் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லும், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார். When God says something, he will do it. நீங்க அவர், if you want to know what God has said and what is God is saying, just take your Bible and read it. Everything that is being printed on in the pages of the Bible, it is being spoken by God. அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்ல, இட்ஸ் தி வேர்ட். தேவனுடைய வார்த்தையா அது இருக்கிறது. So it is filled with the life of God. 2 தீமோத்தி 3:16 சொல்ல, it has been, every word in the Bible is God breathed, filled with God's life. So God cannot change. If God doesn't change, his word is not going to change. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் இல்லைங்க, பைபிள் முழுக்க நீங்க everything is written for you and me. ஒரு நாள் அது யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இப்போ because God has chosen you through Christ Jesus, now this word belongs to you and me. உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புற, he is our father. அது ஆண்டவர் கத்து கொடுக்க, இயேசு கத்து கொடுத்தாரு. அவர் அப்பான்னு கூப்பிடு. அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறதுனால he cannot deny the very basic things for my life. அவர் நிச்சயமா கொடுக்க முடியும். ஹீலிங் அவருடைய வார்த்தையில இருக்கிறது. ரட்சிப்பு அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. Amen. That is not ever going to change. அதனால்தான் இயேசு பூமியில இருக்கும் போது everywhere he went, he moved with compassion. மனதுருக்கத்தோடு அற்புதங்களை செய்தார். வியாதிகளை குணமாக்கினார், பிசாசு துரத்தினார், மரித்தவனை எழுப்பினார். ஹல்லேலூயா. முடவனை நடக்க செய்தார், குஷ்டரோகியை சுகமாக்கினார். That was இயேசுவோட இணைந்து இருந்தது. யோசித்து பாருங்க, அந்த இயேசு தான் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள், என்னில் நிலைத்திருப்பீர்களானால். Everything Jesus, the healing you need, it will happen right now. உங்க சரீரம் சுகமடையும், உங்க மனசு சுகமடையும், உங்க டிப்ரெஷன் போக முடியும் right now. Hallelujah. சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல படிச்சீங்கன்னா 15ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, God promised to rescue you. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. அவர் சொல்லி இருக்கிறார், அவர் காப்பாத்துவார், அவர் விடுதலை கொடுப்பாரு. சங்கீதம் 107:24 வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்து அவர் தப்புவிக்கிற தேவன். See, the thing is that I don't know how to explain. நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல கன்சர்ன்டா இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. God is so concerned about, he is not worried, but he is concerned.
உங்க மேல கவனமா இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அதனாலதான் தாவீது சொல்லும் போது அவர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறாரு. நான் பயப்படுகிற நாளில் அவரை நம்புவேன்னு சொல்லுவாரு. என் கண்ணீரை நீ துருத்தியில வைத்து இருக்கிறீர் என்று சொல்வார். பிகாஸ் he cares. Our God, our Jesus is a Jesus who cares. வேலை இல்லையா? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிறதா? Tonight is your night. அவர் கூப்பிடுங்க, அவரோட பேசுங்க, அவரோட சம்பாஷிங்க. I don't know why I'm preaching, but there is something happening. I don't know, somebody's broken so much. அத்தனை உடைந்து இருக்கிறீங்க நீங்க. Your heart is broken. I believe this is for you. இது உங்களுக்கு தான், உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன் நான் நம்புறேன். God is watching over இந்த இடத்துல. Because you are overwhelmed. உங்க துக்கத்தினால, உங்க வேதனைனால, உங்க வழினால நீங்க எவ்வளவு துக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களால யோசிக்க கூட முடியலன்னு அவருக்கு தெரியும். அதனால கர்த்தர் he wants to restore உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். He just blessed Lord, I don't know யாரு, I don't know the broken person, I don't know the injured person, யார் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. But I pray tonight, will you please தயவு செய்து தகப்பனே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. பிகாஸ் நீங்க சொல்லிட்டீங்க, நான் எதிரி தாட்சி செடி நீங்க கொடிகள். You yourself said, நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்பா. This is your blessed words. நினைவு கூறுங்க. நம்ம விட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்தாலும் சேர்த்து கொள்ளுங்க. Bring them back into your fold and do them your favor, oh God. Thank you, Lord. நீங்க செய்தீங்க, நாங்க நம்புறோம். I pray many you are healing many. Continue, Lord. Please தயவு செய்து அவங்களுக்கு செய்யுங்க. மகிமெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. In Jesus' most blessed name, amen, amen, amen. Hallelujah.